நேற்று முதல்வர் அவர்களுடைய பேச்சு, கரூரில் உரையாற்றிய பேச்சு வந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. கரூரில் நடந்த மிகப்பெரிய சோகத்திற்கு ஒரு பெரிய பிராயச்சித்தம் அது நடந்தது. அது என்னன்னா, அதில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுப்பதாக முதல்வர் அறிவித்தார். அது சரியா? தன் கட்சிக்காரர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள், உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்றது சரியா என்ற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. சிலர் மறுக்கிறாங்க, வைகோ போன்றவர்கள் ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்கவங்களும் ஆதரிக்கிறாங்க, எதிரணியில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. இது சகஜம். நம்ம என்ன நடந்தது என்பதை பார்ப்போம், விவாதிப்போம். தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்து சொல்லுங்க. என் கருத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கருத்து சொல்லலாம். நீங்கள் எதிர்கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சொல்லி பகிர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். முதல்வர் வந்து பேச ஆரம்பித்ததுமே ரொம்ப சூடு பிடிச்சது. எனக்கு நான் ஒரு நிருபராக அவரை பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒரு எழுத்துலலாம் பதில் சொல்லுவார். நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டேன். ஆமாம், அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தவராக அப்படி பேசுகிறாருங்கிற ஒரு ஆச்சரியம் கூட எனக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இருக்கிற ஒரு சில விமர்சனங்களையும் சொல்கிறேன். அவர் சினிமா வசனங்கள் போலவே அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இது எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு சினிமா ஹீரோவா அவர் பேசிகிட்டு இருக்காரு என்பதை சொல்கிறாங்க எல்லாருமே. அது சர்க்கார் அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தில் ஒரு முதல்வரை எதிர்ப்பார், ஆட்சியை பிடிப்பார், அப்படி இருக்கும்ல. ஆனால் அது அவர் வாழ்க்கையில் நிஜமாக இருக்கு, அதை மறுக்க முடியாது. அப்போ அவரும் அதை நம்புகிறாரு. இது நல்லா தெரியுது. அவருடைய உளவியலையும் நான் பார்க்குறேன். தான் நினைச்சது ஒரு சில மாதங்கள்லேயே அடைய முடியாது என்பது ஒரு ஹீரோவுடைய தன்மை தான். அது ஒரு ஹீரோ தான் அப்படி பண்ண முடியும். இன்னமும் அவர் முதல்வர் ஆன பிறகும் ஒரு ஹீரோ போல தான் அவர் பேசுகிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய ஒவ்வொரு இதுவும் ஒரு பஞ்ச் டைலாக் போல தான் இருக்குது. நம்ம என்ன காமராஜர் பேசுனது, கலைஞர் பேசுனது, எம்ஜிஆர் பேசுனது, ஜெயலலிதா பேசுனது எல்லாம் கேட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த பேச்சு ஒரு உண்மையிலேயே அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேச்சு. அவர் அதில் பேசுனது சொல்கிறார், ஒருத்தர் ஒரு ஒரு கட்சிக்காரர் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டாரு, வேட்டைக்காரன் வரான் அப்படின்றாரு. இது உண்மையிலேயே அவர் படத்தில் வேட்டைக்காரன் ஒரு பாட்டு. அதே மாதிரி அவர் சொல்கிற டைலாக்ஸ் எல்லாமே ஒரு வரி தான். முடியுமா, வரீங்களா, ஐ எம் வெயிட்டிங் அந்த மாதிரியே இன்னும் கூட அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது மக்கள் அதை ரசிக்கிறாங்க. ஏன்னா அதையெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டவங்க தானே, அதனால் அதெல்லாம் ரசிக்கிறாங்க. அதை விட்டு மாறி அவர் திடீர்னு பேரறிஞர் அண்ணா போல பேசணும்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் அப்படி தான் பேசணும், ஒரு ஹீரோ போல தான் நடந்துக்கணும். அது அவராக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு இமேஜ் அது. அதனால் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் சில சினிமாவில் நம்ம சில விஷயங்கள் அவன் இவன் பேசிடலாம், அதெல்லாம் கொஞ்சம் வருது அப்படி பேச்சில். அது விகுதி இல்லாமல் பேசினான்னா இன்னும் நல்லாயிருக்கும். பேசுறது இப்போ முன்னாடி ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதை எதிர்த்து நாங்கள் வந்துட்டோம். ஒரு பைசா செலவு இல்லாமல் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம், யாருக்கும் காசே கொடுக்கல. காசே கொடுக்காம ஆட்சிக்கு வந்த நாங்கள் காசு கொடுத்து அதிமுகலேருந்து ஆட்களை குதிரை பேரம் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. நாங்கள் ஏற்கனவே ஒரு பைசா செலவு இல்லாமல் வந்தவங்க தான், எங்களுக்கு ஓட்டு போட்டதே மக்கள் இதுக்காக தான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்க கேட்க நல்லா இருக்கு. ஆனால் தவிர்க்க வேண்டியது சில அவன் இவன் என்கிற அந்த பிரயோகங்கள். அது ஒரு இதில் கூட வந்துடும். போஸ்டில் பேசும்போது மேடையில் மக்கள் கொடுக்குற உற்சாகத்தில் வந்துடும். இருந்தாலும் ஒரு எழுதி தான் வச்சுருக்காரு, அதையும் அப்பப்போ பார்க்குறாரு, பார்த்து தான் பேசுகிறாரு. இருந்தாலும் சில வார்த்தைகள் அதில் எழுதாதது வருது இல்லை, அப்படி வந்திருக்கலாம் தான் தோணுது எனக்கு. இதெல்லாம் அந்த மேடை பேச்சில் நம்ம பார்த்தது. இப்போது இந்த அரசு வேலை கொடுத்ததுக்கு வருவோம். 31 பேருக்கு அரசு வேலைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். கவர்மெண்ட் வேலை, கோழி மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல மேய்க்கணும்னு சொல்கிற ஒரு பிரயோகம் இன்னும் கூட மாறாமல் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு வேலையை எவ்வளோ டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதலாம்,
எத்தனை படிக்கிறான், அதுக்கு எவ்வளோ 4 தடவை எழுதிட்டேன், 5 தடவை எழுதிட்டேன்னு சொல்றான் அந்த எக்ஸாம். காத்திருக்காங்க அவங்கலாம். சிலர் வந்து அரசு பணியில இருக்கும்போது உயிரிழந்தவங்களுடைய வாரிசு இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாமே இன்னும் குடுக்காம இருக்கு வேலை. இப்போ பஸ் டிரைவர் பஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல செத்துருவாரு. அல்லது வந்து ஒரு மாரடைப்புல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செத்து போயிடுவாரு. அந்த மாரி ஆட்களுக்கான வாரிசுகளுக்கு வேலை குடுக்குறது இன்னும் நெறைய பெண்டிங் இருக்கு. இப்போ அவசரமா இந்த வேலைய குடுத்ததா சொல்றாங்க. கரூர் சோகம் வந்து ரொம்ப சோகம் தான். மக்கள் நெரிசல்ல ஸ்டாம்பீட்ல செத்து போறது மிகப்பெரிய சோகம். மறுக்கவே முடியாது. ஆனால் அது வந்து எல்லா ஸ்டாம்பீடுக்கும் பொருந்துமா? ஒரு கோயில் நெரிசல்ல செத்து போனாக்கா, அவங்களுக்கெல்லாம் கூட இனிமேல் அரசு வேலை குடுப்பாங்களா? அல்லது ஒரு சுனாமி மாரி ஒண்ணு வந்து, அதுல எத்தனையோ 1000 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு குடுப்பாங்களா? இன்னைக்கு கூட அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடுக்காக 31 பேர சுட்டு கொன்னாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு வேலை குடுப்பீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கலாம். அந்த 31 குடும்பம் போய் பார்த்து ஒரு செய்திலாம் கூட வந்தது. உயிரையே குடுத்தாங்க. குடிசையில இன்னும் கூட இந்த பெத்து வளர்த்தவன் ஆளாக்க ஆள் இல்லாம இந்த குடும்பம்லாம் ரொம்ப துன்பத்துல, துயரத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வேலை குடுப்பீங்களா? அவங்க வாரிசுகளுக்கு. இப்ப இது ஒரு கேள்வியே ஆகுதுல்ல. விஜய் அவர்கள் கட்சியிலேயே வேற ஒரு அமைச்சர பார்க்க வந்து இறந்து போனா கிடைக்குமா? அவங்க குடும்பத்துக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் எல்லாரும் எழுப்புறாங்க. இது விதண்டாவாதம் போல இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் வெறும் கேள்வியா இத பார்த்தோம்னா, லாஜிக்கா பார்த்தோம்னா, முதல்வரை விஜயை பார்க்க வந்து இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு தான் இது பொருந்தும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை வேறு எத்தனையோ பேரிடர்கள் நடக்கலாம். புயல் வந்து இறந்து போலாம், மழை வந்து இறந்து போலாம், வெள்ளம் வந்து இறந்து போலாம். அவங்க குடும்பத்துக்குலாம் குடுக்க முடியாதுல்ல. அப்போ வேலை என்பது வந்து அரசு வேலை என்பது வந்து நிச்சயமா ஒரு கேள்வியாகுது. இடதுசாரிகள் இதுதான் கேட்குறாங்க. அரசு வேலையை எப்படி குடுப்பீங்க? அவங்க சோகம் பெரிய சோகம். அத மாற்று கருத்து இல்ல. அத செய்யறதுக்கு உங்க கட்சியில இருந்து நிதி குடுங்க. அல்லது வந்து அரசு நிதிய கூட குடுங்க. வேலைய எப்படி குடுப்பீங்க? அப்படின்னு அவங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகளே கேட்குறாங்க. இது ஒரு நியாயமான கேள்வி. இப்படிதான் அணுகணும் இந்த விஷயத்த. அதனால இப்போ இது ஒரு நிச்சயமா ஒரு கேள்வியா தான் ஆகும். நீதிபதிகளே இதுக்கு வந்து ஸ்டே போட்டிருக்காங்க சிலர்லாம். அதுக்கு நீதிபதி என்ன சொல்றாரு? அ இது வந்து டெம்பரரியா தான் இருக்கணும். இது பெர்மனன்ட்ன்றது கொஞ்சம் அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ இது அரசு நினைச்சா அத குடுத்துடலாம் என்பதுதான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எல்லாரையும் கருத்துல கொள்ளணும். விஜய் அவர்கள். அவருடைய பேச்சில இருக்கிற சோகம், அங்க நடந்த சோகம் எல்லாமே புரியுது. ஆனாலும் இது ஒரு பொ விவாத பொருளா? ஏன்னா முதல் ஒரு பெரிய ஈவென்ட்டா இத பண்றீங்க. அதனால இது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியா மாறாம இத பார்த்துக்கணும். நன்றி. வணக்கம்.